நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது வந்து சோனி எல்சிடி 26 இன்ச்சு. இதாவது அதோடைய மாடல் KLV 26T400E. இது என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னா, சப்ளை ஆன் பண்ணால் ஃபுல் டெட்டாக இருக்கு, எந்த ரியாக்ஷனுமே இல்லை. பார்த்தீங்க அப்படின்னா சப்ளை ஆன் பண்ணுற பைலட் லைட் எதுவுமே நமக்கு இண்டிகேட் ஆகலை. இதேமாரி சமயங்களில் நம்ம எந்த இடத்துல செக் பண்ணோம் அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துக்கலாம். இந்த போர்டு பார்த்தீங்க அப்படின்னா இதோடைய பவர் சப்ளை போர்டு, இதோடைய மதர் போர்டு. அதாவது டிவி நமக்கு டெட் ஆகிறப்ப மதர் போர்டு கம்ப்ளைண்டா இல்லை பவர் சப்ளை போர்டு கம்ப்ளைண்டா அப்படின்னு ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பவர் சப்ளை எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். பவர் சப்ளை கன்ஃபார்ம் பண்ணாதான் மதர் போர்டு கம்ப்ளைண்டா. அப்படி இல்லை அப்படின்னா இந்த செக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இது பேக் லைட்டுக்கு வரக்கூடிய செக்ஷன். எல்சிடின்றதுனால இந்த மெத்தடில் தான் போட்டிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம மதர் போர்டு நல்லா இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். பவர் சப்ளை போர்டை நம்ம தனியாக ரிமூவ் பண்ணியாச்சு. இந்த பவர் சப்ளை போர்டை ரிமூவ் பண்ண உடனே நம்ம முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னா இந்த கெப்பாசிட்டர் டிஸ்சார்ஜ் பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னா பவர் சப்ளை கம்ப்ளைண்டில் இந்த கெப்பாசிட்டரில் வோல்ட் ஸ்டோர் ஆகிருந்தாலும் ஸ்டோர் ஆகிருக்கும். அதனால் ஃபஸ்ட் நம்ம டிஸ்சார்ஜ் பண்ணிக்கணும். பாட்டம் வியூலேருந்து பார்க்கும்போது இந்த இடம் தான் நம்ம ஃபஸ்ட்டு டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகே, வோல்ட் ஸ்டோர் ஆகலை. நான் வந்து இந்த பல்பை யூஸ் பண்ணி தான் டிஸ்சார்ஜ் பண்ணிக்கிட்டேன். மீட்டரை டயோட் ரேஞ்ச் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ண வேண்டியது ஃபியூஸ் தான் செக் பண்ணணும். ஃபியூஸ் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. ஓகே, வேற ஏதோ ஃபால்ட் ஆயிருக்கு. ஒருவேளை இந்த செகண்டரி சைடு கூட ஸ்டார்ட் ஆகிருக்கலாம், இல்லது பிரைமரி கூட கம்ப்ளைண்ட் இருக்கலாம். என்ன கம்ப்ளைண்ட் இருக்குன்னு நம்ம ஸ்டெப்பாக செக் பண்ணிக்கலாம். டாப் வியூலேருந்து பார்க்கும்போது மொத்தமாகவே இந்த போர்டில் 2 கனெக்டரை யூஸ் பண்ணி தான் அவுட்புட் வோல்ட் எடுக்கிறாங்க. 1, 2. இதோடைய வோல்ட் என்னன்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம். இது பேக்லைட் போர்டுக்கு போகக்கூடிய சப்ளை. இந்த கனெக்டர் பார்த்தீங்கன்னா மதர் போர்டுக்கு எடுக்கக்கூடிய சப்ளை ப்ளஸ் மதர் போர்ட்லேருந்து வர்ற சிக்னல் வச்சு தான் இந்த பவர் சப்ளை ஆன் ஆகும். இதுலேயே பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கிரவுண்டு ஸ்டாண்ட் பை இந்த சிக்னல் வோல்ட்டு, பவர் ஆன் சிக்னல், ஆன் ஆஃப் சிக்னல் எல்லாமே இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் உள்ளபடி வோல்ட் வருதான்னு சொல்லி நம்ம செக் பண்ணிக்கலாம். மீட்டருடைய மைனஸ் ப்ரோபை மதர் போர்டுடைய இந்த இடத்துல, அதாவது காமன் கிரவுண்டில் சால்டரிங் பண்ணிட்டேன். மீட்ரு வோல்டேஜ் ரேஞ்சில் இருக்கு. சப்ளை ஆன் பண்ணி ஒன்று செக் பண்ணிக்கலாம். சப்ளை ஆன் பண்ணுறேன். இந்த கனெக்டில் வரக்கூடிய வோல்ட் எப்படி வருதுன்னு பார்த்துக்கலாம். வோல்ட் இல்லை, இதுலேயும் வோல்ட் வரல, இதுலேயும் வோல்ட் வரல, இதுலேயும் வோல்ட் வரல, இந்த பின்லேயும் வோல்ட் வரல. நமக்கு எந்த பின்லையுமே வோல்ட் வராமல் இருக்கு. இது கிரவுண்டு,
இதில் எந்த வோல்ட்டுமே வரல. சரி, இன்வெர்ட்டருக்கு போகக்கூடிய வோல்ட் வருதான்னு பார்ப்போம். அது இந்த போர்டு கரெக்டாக ஆன் ஆனால் தான், கடைசி ஸ்டேஜில் தான் இன்வெர்ட்டர் ஆன் ஆகும். இதுலேயும் நமக்கு வோல்ட் வரல. ஃபஸ்ட்டு ஷார்ட் எதாவது இருக்கான்னு செக் பண்ணிக்கும். மீட்ரு டயோட் ரேஞ்சில் வச்சுருக்கேன். நமக்கு ஷார்ட் இருந்தால் 0 காமிக்கும். இது வேல்யூ தான் காமிக்குது. அடுத்த பின் வேல்யூ காமிக்குது. அடுத்த பின் வேல்யூ காமிக்குது. அடுத்த பின் வேல்யூ காமிக்குது. இது கிரவுண்டு, 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 வேல்யூ காமிக்குது. வேல்யூ காமிக்குது. வேல்யூ காமிக்குது. அப்போ இதில் ஷார்ட் இல்லை. இந்த சைடு இது கிரவுண்டு, அடுத்த பின்னு கிரவுண்டு, அடுத்த பின்னு கிரவுண்டு, அடுத்த பின்னு வருஷலாம் 4 பின்னு கிரவுண்டு. 24 வோல்ட்டில் பார்த்தீங்கன்னா வேல்யூ காமிக்குது. அப்போ நமக்கு இதுலேயும் ஷார்ட் இல்லை. செகண்டரி ஷார்ட் இல்லைன்னும் போது நம்ம பிரைமரி சைடு தான் சர்க்கியூட் எதாவது ஓப்பன் ஆகிருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். நான் ஃபஸ்ட்டு சொன்னது மாதிரி ஒரு பவர் சப்ளை சர்க்கியூட்டில் ஃபால்ட் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி மெயின் கெப்பாசிட்டரை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு தான் நம்ம வேலை ஆரம்பிக்கணும். அப்போ தான் மீட்டருக்கும் ஃபால்ட் ஆகாது, நமக்கும் ஃபால்ட் ஆகாது. ஓகே, டிஸ்சார்ஜ் ஆகிடுச்சு. இருந்தாலும் வோல்ட் இருக்கான்னு சொல்லி நம்ம செக் பண்ணிக்கலாம். மீட்டரை டிசி ரேஞ்சில் வச்சாச்சு. இப்போ வோல்ட் இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா 3.3 வோல்ட் இருக்குது. அதையும் நம்ம கம்ப்ளீட்டாக டிஸ்சார்ஜ் பண்ணிடணும். பண்ணிட்டு தான் டெஸ்டிங்கை ஆரம்பிக்கணும். ஓகே, டிஸ்சார்ஜ் பண்ணியாச்சு. இப்போ இதோடைய வோல்டேஜ் ஓகே, மில்லி வோல்ட் ஆகிடுச்சு, பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா 1, 2, 3 டிரான்ஸ்ஃபார்மர் வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம அதை பற்றி பேசினா ரொம்ப டீப்பாக போகும். இந்த ஃபால்ட்டை மட்டும் எப்படி ஈஸியாக பார்க்குறது அப்படின்னு வச்சுக்கலாம். நமக்கு நார்மலாக டிஃபால்ட்டாக ஒரு 5 வோல்ட் வெளில வரணும். அந்த 5 வோல்ட் வந்து இந்த கனெக்டரில் வரணும். எந்த வோல்ட்டும் வரலன்றதுனால அந்த டிஃபால்ட்டான வோல்ட்டுக்கு எங்கே செக் பண்ணணும் அப்படின்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மர். இந்த டிரான்ஸ்ஃபார்மருடைய பிரைமரி பார்த்தீங்கன்னா இங்கே ஐசி போட்டிருக்காங்க இல்லைங்களா. ஐசியுடைய நம்பர் பார்த்தீங்கன்னா MIP2H2. மீட்டரை டிசி ரேஞ்ச் வச்சுருக்கேன். மீட்டருடைய மைனஸை கெப்பாசிட்டருடைய மைனஸில் சால்ட்ரிங் பண்ணியாச்சு. சப்ளை ஆன் பண்ணிட்டேன். இப்போ நம்ம கெப்பாசிட்டர் ப்ளஸுக்கு பார்த்தீங்கன்னா 298 வோல்ட் கரெக்டாக வருது. அந்த சர்க்கியூட்டை ட்ரேசர் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா இந்த பாயிண்ட்டுக்கு வரும். இந்த இடத்துலையும் வோல்ட் கரெக்டாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ரெஜிஸ்டர் போட்டு இந்த பாயிண்ட்டுக்கு எடுப்பாங்க. வோல்ட்டு பார்த்தீங்கன்னா மில்லி வோல்ட்டுக்கு வந்துருச்சு. இந்த இடத்துல 298 வோல்ட்டு, இந்த இடத்துல மில்லி வோல்ட். அதாவது ஐசியோடைய இந்த பாயிண்ட்டுக்கு நம்ம கொடுக்குற டிசி வோல்ட் போகணும். சப்ளை ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டரில் 290 வோல்ட்டு நிற்கிது. அப்போ சர்க்கியூட் நமக்கு ஓப்பன் அப்படின்னு அர்த்தம். இப்போ R6182 இந்த ரெஜிஸ்டர் இங்கேருந்து இங்கே சப்ளை போனால் தான் இங்கேருந்து போயிட்டு இங்கே இருக்கிற டிரான்ஸ்ஃபார்மர் இன்னொரு வைண்டிங் வழியாக வந்து இந்த ஐசிக்கு போகும். அப்போ தான் ஐசி சுவிட்சிங் ஆகும். சுவிட்சிங் ஆனதுக்கப்புறம் அந்த பல்ஸை ஜென்ரேட் பண்ணும். அப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வேலை செஞ்சு அவுட்புட் வோல்ட் நமக்கு கிடைக்கும்.
இது இந்த ரெஜிஸ்டர் ஓப்பன் ஆகிருக்குன்னா ஐசி ஷார்ட் இருக்கான்னு நம்ம முதல்ல பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி எஸ்எம்பிஎஸ்ல உள்ள சப்ளையை டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகே, டிஸ்சார்ஜ் ஆயிடுச்சு. மறுபடியும் செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு மீட்டர் ஓம்ஸ் மோடில் போட்டு அந்த ரெஜிஸ்டர் ஓப்பன் ஆகிருக்கா இல்லை ஐசி ஷார்ட் ஆகிருக்கா, ஐசி ஓப்பன் ஆகிடுச்சான்னு செக் பண்ணிக்கலாம். ரெஜிஸ்டர் பார்த்தீங்கன்னா அதாவது கே வேல்யூ காட்டுது. அப்போ நமக்கு ரெஜிஸ்டர் ஓப்பன் ஆகி தான் இருக்குது. ஐசி ஷார்ட் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். மீட்டருடைய மைனஸை கெப்பாசிட்டருடைய மைனஸில் வச்சுருக்கேன். ஐசியோடைய கலெக்டர் பாயிண்டில் கன்வெர்ட்டி பார்த்தா மெக் வேல்யூ காமிக்குது. அப்போ ஐசி நமக்கு ஃபால்ட் ஆகலை, ரெஜிஸ்டர் தான் ஓப்பன் ஆகிருக்கு. பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐசி இந்த ரெஜிஸ்டரை கிராஸ் பண்ணி தான் வோல்ட்டு உள்ளே போகுது. இதோடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 10 ohms. இந்த இடத்துல வேறு ரெஜிஸ்டரை போட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 10 ohms ரெஜிஸ்டர் இல்லாததுனால 4.7 ohms ரெஜிஸ்டரை 2 சீரீஸ் பண்ணி போட்டிருக்கு. இப்படியும் போடலாம். இப்போ சப்ளை கொடுத்து ஆன் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணுவோம். மீட்டர் டிசி ரேஞ்சில் வச்சுருக்கேன். நம்ம எப்பயுமே செக் பண்ணுற மாதிரி எஸ்எம்பிஎஸ் கெப்பாசிட்டரில் 297 வோல்ட் இருக்குது. இப்போ ஐசிக்கு இந்த பாயிண்ட்டுக்கு வோல்ட் வராமல் இருந்துச்சு இல்லைங்களா, வோல்ட் வருதான்னு பார்த்துப்போம். பார்த்தீங்கன்னா 298 வோல்ட் கரெக்டாக வருது. இப்போ இந்த எஸ்எம்பிஎஸ்ஸை நம்ம மாட்டி மற்ற எல்லா வோல்ட்டு கரெக்டாக இருக்கா, டிவி ஆன் ஆகுதான்னு செக் பண்ணிப்போம். எஸ்எம்பிஎஸ்ஸை மதர்போர்டு கூட ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு இந்த பைலட் லைட் வந்து ஆன் ஆகுதா அப்படின்னு பார்ப்போம். சப்ளை ஆன் பண்ணுறேன். ஆன் ஆகிடுச்சு. நமக்கு நாய்ஸ் ஒன்று கிரியேட் ஆகுது. அது ஏன் அப்படின்னு பார்த்துக்கோம். செக் பண்ணி பார்த்ததுக்கு இந்த ஃப்ரீ செட்டில் ஒரு லெக் ஒன்று பூத்து போய் கட் ஆகிடுச்சு. அதுதான் கம்ப்ளைண்ட்டு. நம்ம வேறு ஃப்ரீ செட் போட்டுட்டு ஆன் பண்ணி பார்த்துக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீ செட் கம்ப்ளைண்ட் இருந்துச்சு. அதுக்கு பதில் ஃப்ரீ செட் வேறு மாற்றியாச்சு. இப்போ நம்ம போர்டை மாட்டி செக் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரீ செட் கம்ப்ளைண்ட் இருந்தால் இந்த சோனி இந்த மாடல் பொறுத்த வரைக்கும் 2 times பிளிங்கிங் போகும். 2 times பிளிங்கிங் போகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ஃப்ரீ செட்டை மாற்றிட்டு தான் அடுத்து என்னென்னு செக் பண்ணுங்க. சப்ளை ஆன் பண்ணுறேன். ஓகே, டிவி ஆன் ஆகிடுச்சு. ஓகே, பார்த்தீங்கன்னா நமக்கு ஆன் ஆகிடுச்சு. எந்த கம்ப்ளைண்ட்டுமே இல்லை. இதை ப்ராப்பராக மாட்டிட்டு சிக்னல் கொடுத்து செக் பண்ணிடலாம். நமக்கு டிவி பக்காவாக ஆன் ஆகிடுச்சு. டிவி டெட்டாக இருந்ததுக்கு காரணம் அந்த ரெஜிஸ்டரும் ஒரு ஃப்ரீ செட்டும் தான். ஓகே, நன்றி.